இப்போ வந்து இம்ப்ரெஷன் காம்பவுண்ட்னா இம்ப்ரெஷன் காம்பவுண்ட் இஸ் a thermoplastic material. These are the softening of the workable consistency-யாக இருக்குது. ஒரு ஹாட் வாட்டர் வார்ம் ஓவர் த ஃப்ளேமாக வந்து இருக்குது. இதோட இன்க்ரீடியன்ட் வந்து ரோசின், அதுக்கப்புறம் வந்து கோபால் ரெசின், அதுக்கப்புறம் கார்னுபா வேக்ஸு, ஸ்டாட்டிக் ஆசிடு, அதுக்கப்புறம் வந்து கலரிங் ஏஜெண்ட்டாக இருக்குது. டைப் வந்து லோ ஃபியூசிங், ஹை ஃபியூசிங் இருக்குது. லோ ஃபியூசிங் வந்து இம்ப்ரெஷன் காம்பவுண்டு, ஹை ஃபியூசிங் வந்து அதுக்கப்புறம் ட்ரே காம்பவுண்டுன்னு இருக்குது. டைப் 1ல் வந்து என்ன இருக்குன்னா டைப் 1 வந்து அவைலபிள் அஸ் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஸ்டிக் அண்ட் ஸ்டிக்கி, அதுக்கப்புறம் வந்து ஸ்டிக்கி சிலிண்ட்ரிக்கல் கோன் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் தீசர் அபோவ் த மவுத் டெம்பரேச்சருக்கு பக்கத்தில் வந்து கொண்டு வந்து இந்த வந்து 400 பாஸை வந்து பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து ஷீட் ஃபார்ம்லேயே இருக்குது. இந்த ஷீட் ஃபார்ம் வந்து மேனிப்புலேஷன் அதுக்கப்புறம் வந்து ஃபிங்கர் அண்ட் இம்ப்ரூவ் த அதுக்கப்புறம் வந்து குவான்டிட்டியாக எடுத்து 55 டிகிரி to 60 டிகிரி செல்சியஸில் வந்து எடுத்து ஒரு 5 minutes வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இந்த காஸில் வச்சு இந்த ஹாட் பாட்டில் வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து டைப் 1 ஸ்டிங்கிங்கில் வந்து டைப் 1 ஸ்டிங்கிங்கில் வந்து அந்த ஒரு ஸ்கில்டு எக்ஸ்பீரியன்ஸில் உள்ளவங்க வந்து இந்த மவுத் ஆஃப் த பேஷண்ட் வந்து பாத் மெட்டீரியல் டெம்பரேச்சர் இந்த வாட்டர் பாத் மெட்டீரியலில் எடுத்து அதுக்கப்புறம் வந்து சிடி எடென்சியஸ் பேஷண்ட்டுக்கு ஆர்பிடிக்கெலாம் வந்து அழகாக வந்து க்ரௌனில் வந்து சிங்கிள் க்ரௌன் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சிங்கிள் க்ரௌன் ப்ரிப்பரேஷனுக்கு அழகாக வந்து பண்ணுவாங்க. ரெக்கார்டிங் த சிங்கிள் டூத் ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் யூஸிங் ஆஃப் ஸ்டிக்கி அதுக்கப்புறம் எண்டோடான்டிக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஸ்டிக்கி மேனிப்புலேஷனில் வந்து மேனிப்புலேஷன்லாம் வேணாம், நல்லா வந்து ட்ரே அதுக்கப்புறம் வந்து ட்ரிம்மிங் அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் ட்ரே நல்லா ட்ரிம் பண்ணி ஷோ த லைனிங் ஆஃப் த மியூக்கோசா, மூமெண்ட் ஆஃப் த மியூக்கோசா. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஸ்டிமுலேஷன் அண்டு ஃபங்க்ஷனல் மூமெண்ட் டு ப்ரொடியூஸ் டு த அதுக்கப்புறம் டைனாமிக்கலி ஜென்ரேட்டட் த ஸ்பேஸாக இருக்குது. டைப் 2ல் வந்து ட்ரே காம்பவுண்டாக இருக்குது. இது வந்து அக்ரிலிக் பிளாஸ்டிக்காக இருக்குது. இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கிளாஸ் ட்ரான்சிஷன் டெம்பரேச்சர்னு இருக்குது. இந்த டெம்பரேச்சர் வந்து 39 டிகிரி செல்சியஸ் ஆஃப் பிரிட்டில்னஸில் வந்து இருக்குது. ரிஜிட் மாஸ் வந்து கூலிங்காக இருக்குது. இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஃபியூஷன் டெம்பரேச்சர் வந்து ஹீட்டிங் ஆஃப் 47 டிகிரி செல்சியஸ் வந்து ஹீட் பண்ணால் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் வந்து 0.303% வந்து இருக்குது. கண்டக்டிவிட்டி வந்து வெரி லோவாக வந்து இருக்குது. தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கோல்டு வாட்டர் ஸ்ப்ரேடு ட்ரே அதுக்கப்புறம் at the mouth it will be the compound லோ தெர்மல் கண்டக்டிவிட்டியாக இருக்குது. சாஃப்டனிங் அண்ட் லோவிங்கில் வந்து சாஃப்ட் at the point is below to the mouth of the temperature. சாஃப்டனிங் அண்ட் லோவிங்கில் வந்து இருக்குது 30 டிகிரி செல்சியஸில். விஸ்காசிட்டி வந்து மோஸ்ட் விஸ்கஸ் இந்த இம்ப்ரெஷன் காம்பவுண்ட் வந்து 40 பாஸ்கல் தான். 70 டைம் கிரேட்டர் த இம்ப்ரெஷன் பிளாஸ்டர், 100 டைம் கிரேட்டர் தன் த லைட் பாண்டிங் எலஸ்டோமஸ். விஸ்காசிட்டி வந்து லைட் டிகிரி ஃபைன் அதுக்கப்புறம் ரெக்கார்ட் தான் வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து அட்வான்டேஜஸ் என்ன சொல்கிறாங்க, டைமென்ஷனல் ஸ்டெபிலிட்டி வந்து த ரிலாக்ஸேஷன் கேன் பி ஷார்ட் அண்ட் டைம் அதுக்கப்புறம் வந்து டைம் பீரியடாக இருக்கும். Relaxation can be occur in the shortened time அதுக்கப்புறம் time period increasing in the temperature. Relaxation, wrapping and dissociation of the impression இருக்குது. அதுக்கப்புறம் to reduce the distortion of the allowing of the cooling impression material. அதுக்கப்புறம் contract the dye அதுக்கப்புறம் dye zone the possible of 1 hour. Precaution வந்து அதுக்கப்புறம் வந்து prolong the heating immersion of the heaட்டாக இருக்குது. precaution of the water is also plasticizer யூஸ் பண்ணுறாங்க. அட்வான்டேஜஸ் வந்து சீப்பு அதுக்கப்புறம் வந்து ரீயூசபிள், does not produce அதுக்கப்புறம் இரிட்டேஷன் ஆஃப் த பேஷண்ட். இது வந்து தேசர் மாடிஃபை கெயின் அக்யூரேட் இம்பார்ட்டன்ட் இருக்குது. கேப்பபிள் டு டை அண்டு அதுக்கப்புறம் மாடல் மெட்டீரியலுக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து டென்டல் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து ஒரு ஹை விஸ்காசிட்டியாக இருக்குது.
அதுக்கப்புறம் ரெக்கார்ட் த ஹை விஸ்காசிட்டி மியூக்கோ. அதுக்கப்புறம் வந்து டிஃபிகல்ட் டு ரெக்கார்ட் த ஹை விஸ்காசிட்டி மியூக்கோ கம்ப்ரெசிவாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து பியூர் என்னது அதுக்கப்புறம் வந்து பியூர் டைமென்ஷனல் ஸ்டெபிலிட்டியாக இருக்குது. கொஞ்சம் ஹீட்டாகவும் இருக்குது. நாட் பி ப்ளசன்டேஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் டிஸ்இன்ஃபெக்டர் வந்து 20% அல்கலைன் குளூட்டரால்டிகைட் வந்து போட்டு அதுக்கப்புறம் 10 minutes வந்து ரீபோர்ட் பண்ணுவாங்க. இது ஸ்பெசிஃபிகேஷன் நம்பர் வந்து 3 இருக்குது.